Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. 5-year-old me learning that the sun will explode in 200 million years. Guys, இந்த சூரியன் அழியிற விஷயத்துக்கு பரவ வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குலாம் 5 வயசில் 1லேருந்து 10 வரைக்கும் தான் சொல்லியே தந்தாங்க. அண்ட் சூரியன் விஷயத்தில் எனக்கு எஸ் ஃபார் சன்னுன்னு மட்டும் தெரியும். எனக்கெலாம் அந்த வயசில் யாராச்சும் சாக்லேட் இல்லைனா ஸ்வீட் வாங்கி தந்தால் தான் அந்த மாதிரி ஆச்சரியப்படுற எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுப்பேன். நம்பர்ஸில் 1000க்கு மேலே இருக்குதுன்னு எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கும் போதில் தான் சொல்லியே தந்தாங்க. 20 கோடி வருஷம் கழித்து சூரியன் அழிய போகிறதையே நான் 6th 7th தான் படிக்கவே செஞ்சேன். இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமாலாம் ஒன்றும் இல்லை. படிக்கிற பிள்ளைங்கோஸ் மட்டும் இது எப்படி நடக்கும்ன்ட்டு டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்லலாம் எனக்கு இருந்த ஒரே கவலை, ஜான்சினா WWE சாம்பியன் திரும்பியும் ஆவானா, சித்ராலின்ஸ் மூஞ்சை எவனாச்சும் உடைப்பானா, பிராக் லெஸ்னரை எவனாச்சும் தோக்கடிப்பானாங்கிறது தான். இதுக்கு நடுவில் 20 கோடி வருஷம் கழிச்சு நடக்க போகிற சம்பவத்துக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? காய்ஸ், நான் இப்போ ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறேன், அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது தான் கைஸ் எனக்கு நான் மட்டும் ஏன் இவ்வளோ கோழையாக இருக்கேன்ட்டு தோணும். இவனு ரொம்ப தைரியமாக இருக்கான், நான் தான் ரொம்ப கோழையாக இருக்கேன்னு தெரில. பக்கெட்டுக்குள்ளே குதிச்சிட்டு இருக்கிற பிரானாவோட பல்லு மட்டும் கையில் பட்டிச்சோ ட்ரில்லிங் மிஷினே இல்லாமல் ஓட்டை போட்டு தந்துடும். இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டா வெறுப்பாக போகிறாங்களா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுட்டு போகிறாங்களான்னு தெரில. என்கிட்டலாம் யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஒரு மாத்திரையை காமிச்சு இதை சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லாக சாகுறியா இல்லைனா இந்த வேலை பாட்டு உயிரோடு இருக்குதாட்டு கேட்டால் நான்லாம் உடனே மாத்திரையை சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி மொக்க வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.